தலைப்பு சங்கமம். இதனை எழுதி அனுப்பியிருக்கின்றார் அழுத் மாவட்டத்திலிருந்து என் கோபிநாத். இனிமையான காலை நேரம். பிரசவித்த அந்த வண்ணக்கோலங்களையும் விதவிதமான அழகுகளையும் ரசிக்க நேரமின்றி தத்தமது பணிகளுக்கு விரைந்து கொண்டிருந்த மனிதர்களில் யாரும் இந்த ராகவனை கண்டுகொள்ளவில்லை. இவன் தனக்குள் தானே மூட்டிலிருந்த சிதையில் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கொண்டிருந்தான். தனது வகுப்பிற்கு புதிதாக சேர்ந்திருந்த மானு மிகவும் ஒல்லியாக இருந்ததை ரசித்தான். அவளது பசுமையான பதுமையான கோலம் இவனை மிகவும் லைக்க வைத்தது. அவள் இவனை தாண்டி செல்லும் சந்தர்ப்பங்களில் நண்பர்களிடம், மச்சா யாரும் முச்சு விடுவனா, நம் ஆடு பறந்துடும் என்று சொல்லி சிரிப்பான். இவ்வாறான கிண்டல்களின் மூலம் அவள் மீதான தன் அக்கறையை வெளிப்படுத்துவதாகவே அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவளது பக்கத்தில் அது பலவிதமான விசனங்களையும் விமர்சனங்களையுமே விளைவித்திருந்தது. இந்த ராகவன் ஏன் தான் இப்படி என்ன நக்கல் அடிக்கிறானோ தெரியாது என்று நன்றிகளுக்கு சொல்லி வேதனைப்படுவாள். இவ்வாறான அவளது புலம்பல்கள் இவனது காதுகளை அடைந்த நேரத்தில் இவன் பலவிதமான மாற்றங்களை பெற்றிருந்தான். மாலை நேரங்களில் கிரிக்கெட் அடிப்பதற்கு செல்வதையும் நிறுத்திவிட்டிருந்தவன் நண்பர்களுடன் அடிக்கடி ஆற்றுக்கு போய் குளித்து குதிகளிப்பதையும் அறவே நிறுத்திவிட்டிருந்தான். அவன் இப்போது ஒரு விதமான முதிர்ச்சியை பெற்றிருந்தான். தான் செல்லும் இடமெங்கும் பானு நிற்பதாக நினைத்து கொண்டே அதற்குரிய விதத்தில் நடந்து கொள்வான். தான் பாதையோரத்தில் நடக்கும்போது கூட தன்னை கடந்து செல்லும் ஒவ்வொரு பஸ் வண்டியிலும் அவள் செல்வதாகவே இவன் நினைத்துக் கொள்வான். அவள் வரும் பாதைகளில் காத்திருந்து அவளுடன் பேசுவதற்காக தன் நாக்குடன் தினமும் போரிடுவான். அந்த போராட்டங்களில் அவன் கோடிக்கணக்கான வறுமைகளின் வெற்றியுடனேயே திரும்பியிருக்கிறான். தன்னை அவள் பார்த்தும் எதுவிதமான முக மாற்றங்களையும் காட்டாமலே சென்று விடுவதை அவன் தினமும் பார்த்து பார்த்து நினைத்து உருகுவான். ராகலே என்ற சிறிய மலைநாட்டு கிராமத்தில் ஒரே பாடசாலையில் இவர்கள் ஏல் படித்துக் கொண்டிருந்தனர். காதல் என்பது பிரகாசமான நட்சத்திரம், அதனை பார்த்தபடி இடறி விழுவர்களே அதிகம் என்ற பழமொழிக்கு இவனுக்கும் பொருந்தியது அந்த பழமொழி. படிப்பை அறவே கைவிட்டிருந்தான். தொடர்ச்சியாக அடைந்த தோல்விகள் அவனுக்கு கொடுத்திருந்த தைரியம் அவளுக்கென ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துவிட வைத்துவிட்டது. சொல் அல்லது சாகவிடு என்று எழுதியிருந்தான். அதற்கான பதிலை எதிர்பார்த்துத்தான் இந்த இனிய காலையில் தனக்கு நிறுவப்பட்ட நரகத்தையோ சொர்க்கத்தையோ நேரில் கண்டுவிட நிற்கிறான். இந்த நிலைமை எந்த ஒரு மாணவனுக்கும் வரக்கூடாதது. அவனது விழிகள் அந்த தெருவின் அந்தத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. அடடே, அவள் வருகிறாள். இப்போது இவனது கால்களில் ஒன்று மட்டுமே இவனது பாரத்தை தாங்கியது. இவள் எப்போது வந்தாலும் இவனது பதட்டத்தையும் கூட்டியே வருவாள். அவள் அண்மிக்க இவனது கண்கள் ஒளி இழக்கின்றன, உணர்வுகள் உறங்க விரைகின்றன. அவளது பார்வை இப்போது இவனில் படுகிறது. இவன் நெளிவதும் நீராக நிற்பதற்கு முயற்சிப்பதும் அவளது புன்னகைகளில் ஒன்றை வெளிக்கொணர்கின்றன. மிகவும் அண்மையில் நின்றிருந்த அவள், நாம முதல்ல நல்லா ஈசா எழுதிட்டு அப்புறமா என இழுத்தவள் மின்னல் போல சென்று மறைகின்றாள். வெள்ளம் என தேங்கி நின்றவன் நீர்வீழ்ச்சி போல பாய்கின்றான். வந்து